நீனா காதல் சரியில்ல. அடுத்த வர எபிசோட்ல நம்ம அபி இருந்துட்டு ராகவ பார்த்தோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. ராகவ், நீங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க இங்க? அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இல்ல எனக்கு ஒரு கால் வந்துச்சு. அதனால தான் நான் இங்க வந்தேன். ஆமா, நீங்க 2 பேரும் இங்க என்ன பண்ணிட்டுருக்கீங்க? இல்ல எனக்கு ஒருத்தர் ஆர்டர் குடுக்குறேன்னு சொன்னாங்க. அதனால தான் நான் இங்க வந்தேன் அப்படின்ற மாரி சொல்றாங்க. அதுக்கு அடுத்து தான் வந்து பார்த்தீங்கன்னா, இது என்ன ஏதுன்னு உனக்கு முதல்ல தெரியுமா? அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் வந்து அபிகிட்ட பயங்கரமா சண்டை போடுறாங்க. அதை பார்த்து கிருஷ்ணாவும் சுந்தரியும் ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே கிருஷ்ணா, நம்ம நினச்ச மாதிரி எல்லாமே பக்காவாக நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் ரொம்பவே சந்தோஷப்படவும், அதுக்கு அடுத்ததை வந்து பார்த்திங்கன்னா அதே இடத்துல கிருஷ்ணா எல்லாம் இருக்கிறத பார்த்தோன்னா ராகவ் வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. இவங்க கூட பேசுறதுக்காக தான் நீங்கள் இங்கே வந்திருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு ராகு வந்து அபிகிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க. அதுக்கு முரளியும் நம்ம சுந்தரியும் வந்து வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல நின்று பேசிகிட்டு இருக்காங்க. எப்படியோ ஒன்று அந்த ராகு நான் கூட அந்த அபியை ஏற்றுப்பானோன்னு சொல்லிட்டு ரொம்பவே பயந்து போயிருந்தேன். ஆனால் நீ ரொம்பவே சூப்பராக பிளான் போட்டு அவங்க 2 பேர் விக்னேஷையும் அபியும் ஒன்றா இருக்கிறத பார்த்து ராகு சண்டை போட்டு போனதை நடித்து எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்க தெரியுமா அப்படின்ற மாதிரிலாம் நம்ம சுந்தரி வந்து பேசிகிட்டு இருக்காங்க. இதை அபி கேட்டோன்னே ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க. அப்படின்னா இது எல்லா பிரச்சனைக்கும் காரணம் இவங்க 2 பேர் தானா? இவங்கள மட்டும் நம்ம சும்மாவே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அபி வந்து ரொம்பவே கோவப்படுறாங்க. அதோட பிரம முடிச்சிருக்காங்க.